உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு அன்பரசி, என் இதே இன்னும் துடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நீ இல்லைனா இந்த துடிப்பு அடுத்த நிமிஷமே நின்றும் அன்பரசி. உன்னை நான் எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அந்த செகண்ட்ல இருந்து உன்னை இதுக்கு மேல கண்ணீர் சிந்த விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் விதி. நான் அவ்வளவு போராடியும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் இப்ப சொல்றேன், எந்த நிலையிலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஒரு நாளும் நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். எதுவும் முடியல அன்பரசி, நீ அழாத. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியுமா? என்னோட உலகமே நீதான் அன்பரசி. நீ இல்லாத ஒவ்வொரு செகண்டும் எனக்கு நரகம்தான். எனக்கு சாதாரண கிராமத்து பொண்ணான அன்பரசி தான் பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான் நான் காதலிச்சேன். எனக்கு காசு, பணம், அந்தஸ்து எதுவுமே தேவையில்லை. உன்னோட அம்மா, அப்பா, குலம், கோத்திரம்னு எதுவுமே என்கிட்ட இருந்து ஒன்று பிரிக்க முடியாது. உன்னோட அன்பு மட்டும் இருந்தா போதும். நீ எனக்கு கிடைச்ச வரம், எனக்காகவே பிறந்து வந்த தேவதை. யாரு என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில இருந்து உன்னை பிரிக்க விட மாட்டேன். உன்னை விட்டுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது அன்பரசி. உன்னாலையும் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னை விட்டு எப்பயும் போயிடாத. எங்க வீட்டுல யாருமே நம்மளை ஏத்துக்கலனா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நீ எனக்கு, நான் உனக்கு, அது போதும். இவங்களெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயாவது தூரமா கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். நம்ம நிம்மதியா போய் வாழலாம் அன்பரசி. ஆனா திரும்பவும் சொல்றேன், என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத. என்னால அதை தாங்க முடியாது. இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துடுறேன். எனக்கு நீ மட்டும் போதும். உனக்கு ஓகேன்னா சொல்லு அன்பரசி. இப்பவே உன் கழுத்தில் தாலி கட்ட நான் ரெடியா இருக்கேன். சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார், இது நடக்காது சார். ஆமா சார், நீங்களும் நானும் சேரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். நீங்க என்ன ஏத்துக்க ரெடியா இருந்தா கூட பத்மா மேடம் என்ன ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அன்பரசி சந்திரசேகர் தான். ஆனா அந்த இடம் இனி எனக்கு கிடையாது சார். நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனே தெரியல. என்ன இப்படி நீதான் எனக்கு எல்லாமே. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இல்ல சார், நாம நினைச்சதெல்லாம் நம்ம வழியில நடந்துராது. நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா கூட சில சமயம் நம்ம ஏத்துதான் ஆகணும் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், காலேஜ்ல ஒரு டைம் மேரேஜ பத்தி பேசும்போது என் வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்களுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு சொன்னேன். அப்ப கூட ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்க.
அப்போ நான் சொன்னேனே, ஞாபகம் இருக்கா சார்? அம்மா அப்பா கூட இருக்கிறவங்களுக்கு தான் சார் கல்யாணம், சந்தோஷம் எல்லாமே. என்ன மாதிரி அப்பா பேரு கூட தெரியாத பொண்ணுங்களுக்கு கல்யாண வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடைக்கிறது கஷ்டம் தானே சொன்னேன். அப்படி அது நடக்கிறதா இருந்தா ஏதாவது ஒரு சூழல்ல ஏதோ இப்ப நடந்த மாதிரி பிரச்சனையா தான் சார் வரும். நான் இப்படியே இருந்து செத்து போறதுதான் சார் சரி. எனக்குன்னுதான் எங்க அம்மாவை தவிர வேற யாரும் இல்ல. ஆனா உங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க. அம்மா, அப்பா, தாத்தா, அண்ணன், அண்ணி, தங்கச்சி, இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம். அதை நீங்க இழக்க கூடாது சார். ஏன்னா சார், என்ன மாதிரி அம்மாவை தவிர வேற யாரும் இல்லாம அனாதையா வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் சொந்த பந்தங்கள்னா என்னன்னு. பெரிய குடும்பத்துல பிறக்கிறதெல்லாம் பாக்கியம் சார். சார், சொல்லுங்க சார். ச்சே, என்ன பேசுறதுன்னு கூட தெரியல சார். கொஞ்ச நேரத்துல நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. சரி, இதுவும் கடந்து போகும்னு போறதை தவிர வேற வழி இல்லை சார். இன்னொரு நாள் ஒரு நல்ல சூழல்ல திரும்பவும் சந்திப்போம் சார். சாரி சார். பத்மா, வா போலாம். ஜானகி மேடம், சாரி மேடம், நாங்க எல்லாரும் கிளம்புறோம் மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.